இப்போ இந்த இருப்பையடி கருப்பரை மேஷ லக்னக்காரங்களுக்கு அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வர வேண்டுமா? வசியம் சார்ந்த மலர், அதாவது சாதாரண மலர் சொல்லக்கூடிய பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா பவளமல்லி, அதுக்கப்புறம் சிவப்பு சுமத்தப்பட்ட பூக்கள், இது எல்லாமே மேஷ லக்னக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் அதே பூக்களில் வசியம் சார்ந்த பூக்கள் அப்படின்னு பூக்கள் இருக்குது. செம்பருத்தி பூ. எப்படிப்பட்ட செம்பருத்தி பூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவப்பு நிறம் உள்ள செம்பருத்தி பூ, அது மட்டும் இல்லாமல் வெண்ணிறம் கலந்த செம்பருத்தி பூ. இந்த செம்பருத்தி பூ நிறங்களை வந்து சிவப்பு நிறமாக கூட இருக்கலாம், அல்லது வெள்ளை நிறம் ரொம்ப வெள்ளை இல்லாமல் ஒரு மீடியம் வெள்ளையில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ அர்ச்சனை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பவள மல்லி, பெரும்பாலும் இந்த மேஷ லக்னக்காரங்களுக்கு, அதாவது கருப்பசாமிக்கு மட்டும் இல்லை, எந்த தெய்வத்துக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணாலும் பவள மல்லியை ஓரளவுக்கு நீங்கள் வந்து பணம் எடுத்துக்கிட்டு அது சார்ந்த சிவப்பு சம்மந்தப்பட்ட பூக்களும் செம்பருத்தி பூக்களும் வசியத்துக்குரிய அமைப்புள்ள மலராக நம்ம பாவிக்கலாம்னா நிச்சயம் பாவிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சூரியகாந்தி பூ ஒரு மிகப்பெரிய வசியமாக இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூ. இந்த சூரியகாந்தி பூவையும் நம்ம இலுப்பையடி கருப்பருக்கு வந்து பணம் அர்ச்சனை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம் உளுந்து வடை அல்லது உளுந்து சம்மந்தப்பட்ட கெஞ்சி, கொஞ்சில் அதை உளுந்து வந்து பணம் மொதல் நாளே ஊற வைப்பாங்க. ஏன்னா கெஞ்சி வைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதை உளுந்தை ஊற வச்சு அதை கெஞ்சி ஆக்குவாங்க. அந்த கெஞ்சியில் வந்து தேங்காய் பூ, ஏலக்காய், குங்குமப்பூ இதெல்லாம் கலந்து கருப்பருக்கு நெய்வேத்தியம் வச்சு அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் உபயோகம் கொடுக்கலாம். இல்லைன்னா அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் அருந்தி வரலாம். எந்த கிழமையில் இந்த பூஜையை நான் ஆரம்பிக்கலாம், மெயின் அதுதான்.